விஜய்க்கு இன்னைக்கு 49 வயசு. அவர் இன்றை வரை இந்தியனாக, அவர் சர்டிபிகேட்ல எந்த மதமும் இல்லை தெரியுமா? நான் இந்துவும் இல்லை, கிறிஸ்தவனும் இல்லை, நான் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் மனுஷங்களாக வாழ்கிறேன், மதங்களே கிடையாது. சுமார் 45 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்க போறேன். அப்போ ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஃபில்அப் பண்ணணும். அதெல்லாம் நான் ஃபில்அப் பண்றேன். நேஷனாலிட்டின்னு கேட்பாங்க, ஸ்கூல்ல சேர்ந்துருக்கீங்களா, குழந்தைங்களாம் சேர்ந்துருக்கீங்களா, நேஷனாலிட்டின்னு கேட்பாங்க, இந்தியன்னு போட்டேன். ரிலிஜன்னு கேட்பாங்க, இந்தியன்னு போட்டேன். காஸ்ட்னு கேட்டிருக்காங்க, இந்தியன்னு போட்டேன். தப்பா ஃபில்அப் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. எதுங்க தப்புன்னு கேட்டேன். இல்லைங்க நீங்க பிரின்சிபாலை பாருங்க அப்படின்னா. பிரின்சிபால்கிட்ட போ. அவங்க சொன்னாங்க நேஷனாலிட்டி இந்தியன் கரெக்ட், ரிலிஜன் இந்தியன் போட்டிருக்கிறீங்க, நீங்க என்ன ரிலிஜன் கேட்டாங்க. நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன், என் ஒய்ஃப் முதலியார். அப்ப கிறிஸ்து முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதான்னு கேட்டேன். சொல்லுங்க, வேணா அப்படி போட்டுக்கிறேன். அதனால இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், விஜய்க்கு இன்னைக்கு 49 வயசு. அவர் 5 வயசுல சேர்க்கும் போதே அவர் இன்றை வரை இந்தியனாக, அவர் சர்டிபிகேட்ல எந்த மதமும் இல்லை தெரியுமா? இப்ப நீங்க கேக்குறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு நீ ஏன் இங்க வந்த, நீ இந்துவா அப்படின்னு கேக்குறீங்க. நான் இந்துவும் இல்லை, கிறிஸ்தவனும் இல்லை, நான் மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் மனுஷங்களாக வாழுங்க. சன்ன சச்சரவே இருக்காரு. விஜய் சாருக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேண்டுதல் ஏதாவது இருக்கா சார்? என்னது அவருக்கான ஒரு வேண்டுதல் அப்படி ஏதாவது இருக்கா? என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு எல்லா தகப்பும் நினைக்கணும். உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா இல்லையா? கல்யாணம் ஆகல சார். சரி, உங்க அம்மா நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா? உங்க அப்பா நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா? நினைப்பீங்கல்ல. குழந்தை பிறந்தா குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் அப்பேன், இல்லைன்னா சுப்பேன். சார், நீங்க அன்னதானம் வழங்குறப்போ ஒரு முதியவர் சொன்னதை பார்க்க முடிஞ்சது. நீங்க நல்ல காரியங்கள் பண்றதுனாலதான் அவங்க மகன் திரு விஜய் அவர் நல்லா இருக்காருன்ற வார்த்தையை சொன்னாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ எங்க அம்மா பண்ண பிரேயர்னால நான் நல்லா இருக்கேன். ஸோ அப்ப தாய் தகப்பன் பண்ற புண்ணியமோ நல்லதோ பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். அதை நினைச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஆனா எதையுமே நினைச்சு பண்ணக்கூடாது. நான் இதை பண்றதுனால என் பிள்ளை நல்லா இருப்பான் அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடாது. இல்ல, அவர் நீங்க நினைச்சு பண்றீங்கன்னு சொல்லுங்க சார். நீங்க இப்படி பண்றதுனால அவர் நல்லா இருக்காருன்ற ஒரு வார்த்தை. நிச்சயமா அது நடக்கும்ல. அதாவது இது எல்லாமே நீங்க பண்ற ஒரு நல்ல காரியம் உங்களுக்கே நல்லதா இருக்கும். நீங்க உன் பிள்ளைக்கு போறீங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கே அது தப்பா முடியும் இல்லையா? ஸோ நல்லது பண்றது ஆட்டோமேட்டிக்கா நம்ம நல்லது பண்ணா என் ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கும். பிஹாண்டோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹாலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.